ஆதாம் தேவனால் படைக்கப்பட்ட முதலாம் மனுஷன் பெயர் ஆதாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். இந்த ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளையும் உருவாக்கினார். இந்த மனுஷனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதாமை கர்த்தர் 6ஆம் நாளில் சிருஷ்டித்தார். ஆதாம் எல்லா பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் பெயரிட்டான். இந்த ஆதாமை முந்தின ஆதாம் என்று 1 கொரிந்தியர் 15:45 பார்க்கலாம். இந்த மனுஷனுக்கு கர்த்தர் விதித்த கட்டளையாவது, தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்பதே. ஆதாமோ மீறுதலுக்குட்பட்டான். ஏதேனில் இருக்கும்போது கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. ஆதாம் முதலாவது வஞ்சிக்கப்படவில்லை. இவன் மனைவியாகிய ஏவாளே வஞ்சிக்கப்பட்டு முதலாவது மீறுதலுக்குட்பட்டாள். இந்த முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் இயேசுவை உடையவர்களானால் வானத்துக்குரியவர்களாய் இருப்போம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்பதை 1 கொரிந்தியர் 15 பார்க்கலாம். இந்த ஆதாமின் வாழ்நாள் காலமெல்லாம் 930 வருடம். ஆமேன்.